இங்க ஒருத்தர் ரோட்ல இருக்க ஒரு பிச்சைக்காரருக்கு ₹1 காசு போட்டுட்டு போறான். அதை பார்த்து அந்த பிச்சைக்காரரு இது கனவா நினைவான ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ₹1 இருந்தா போதும், இனிமேல் நான் பிச்சையே எடுக்க தேவையில்லை, இன்னைக்கே போய் நான் ஒரு வீட்டை வாங்கி செட்டில் ஆக போறேன்னு சொல்றான். அதை கேட்கிற இவனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி, ஏதோ பசியில உளறிட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் பஸ்ல ஏறதுக்காக போறான். அங்க போய் ₹1 காட்டினதும் பஸ் டிரைவர் இவ்வளவு பெரிய பணத்தை எடுத்துட்டு வந்து எதுக்காக பஸ்ல வரீங்க, இதை வச்சு நீங்க ஒரு காரை வாங்கி அதுல போயிருக்கலாமேன்னு சொல்றாரு. அதே மாதிரி பஸ்ல இருக்க மத்த பேசஞ்சர்ஸ் இவனை பார்த்து பணக்கார திமிர காட்டுறான்னு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. அப்பயுமே இவனுக்கு எதுவுமே புரியாம பஸ்ஸை விட்டு கீழே இறங்கிடுறான். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு ஏடிஎம்ல போய் ₹300 பணத்தை வித்ட்ரா பண்ணலான்னு போறான். பார்த்தா இவ்வளவு பெரிய அமௌண்ட் எல்லாம் ஏடிஎம்ல வராது, டைரக்டா பேங்க்குக்கு போங்கன்னு போட்டிருக்கு. சரின்னு இவன் பேங்க்குக்கு போனா அங்க பெரிய கியூவே நின்னுட்டு இருக்கு. அப்போ இவன் கையில இருந்த ஒரு ₹100 தெரியாம கீழே விழுந்துருது. அத பேங்க்ல இருந்த ஒரு லேடி பார்த்துட்டு இவ்வளவு காசு வச்சிருக்கீங்க, நீங்க எதுக்கு கியூல நிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு இவன் இன்னும் ₹300 பணத்தை நான் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றான். அது கேட்டதுமே அவங்க ஆடி போயிடுறாங்க. சோ உடனே இவனை பத்திரமா ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு மேனேஜரை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. இவனும் ₹300 காசுக்கு எதுக்கு இவ்ளோ ரியாக்ட் பண்றாங்கன்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கான். பார்த்தா மேனேஜர் துப்பாக்கியோட இருக்க செக்யூரிட்டியோட பாதுகாப்போட இவன் பக்கத்துல வராரு. அதை பார்த்ததுமே இவனே ஒரு நிமிஷம் பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவன் ₹300 பணம் வேணும்னு கேக்குறான். அதுக்கு மேனேஜர் இவ்ளோ பெரிய விஐபி கஸ்டமர் எங்க பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுக்கு எங்களுக்கு தான் ரொம்ப பெருமைன்னு சொல்றாரு. இப்போ அந்த ₹300 3 சூட்கேஸ்ல கொண்டு வந்து கொடுக்கறாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பான். அந்த கேப்ல இவனை தவிர இந்த உலகமே இப்ப தலைகீழா மாறி போயிடுது. அப்படி மாறினதுல இருந்து இந்த உலகத்துல பணத்தோட மதிப்பு 99.99% குறைஞ்சு போயிடுது. சோ இப்போ ₹1 இருந்தா போதும் டபுள் பெட்ரூம் பிளாட் வாங்கிடலாம், ₹5 இருந்தா போதும் ரோல்ஸ் ராய்ஸ் காரே வாங்கிடலாம். கடைசியில தான் இவனுக்கு இந்த விஷயமே தெரிய வருது. சோ அந்த ₹300 பணத்தை இவன் சேஃபா எடுத்துட்டு போயிடுறான்.